ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இமெயில் எனக்கு வந்துடுச்சு. மறுபடியும் ரீயூஸ்டு தான் அப்படின்னு சொல்லி வந்துடுச்சு. நீங்கள் வேணால் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இப்போ கொடுத்து பாருங்கள், அப்பீல் பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நான் அப்பீல் வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். எப்படி வேக் பண்ணியிருக்கேன் பாருங்கள். முதல்ல பார்த்தீங்கன்னா அப்பீல் வீடியோ இப்போ போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம டூல்ஸு எல்லாமே நம்ம எல்லாம் பண்ணோம். அத்தனை வீடியோ நான் சீரியல் ரிவ்யூ மட்டும் பண்ணல, விளாக்கு குக்கிங் எவ்வளோ பண்ணியிருக்கேன்னு தெரியும். அத்தனையுமே பார்த்திங்கன்னா நான் போட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது எப்படி சொல்லிட்டு உங்களுக்கு இப்போ இனிமேல் தான் போட போகிறேன். வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ இப்படி தான் வந்திருக்கு. பார்த்தேன். நேற்று சாயந்தரம் தான் அப்ளை பண்ணேன். அதுக்குள்ளே போட்டிருக்கு அப்ரூவ்டு இல்லை அப்படின்னு போட்டுருச்சு. ஏன்னா ரீயூஸ்டு சொல்லி 3 மாதமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போவும் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. வேணால் பாருங்கள் என்ன அப்படின்னு தெரியல. கிட்டத்தட்ட நான் 15,000 வீடியோ கிட்ட நான் போட்டிருக்கேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ரிவ்யூ சீரியல் ரிவ்யூ மட்டும்தான் போடணும் இல்லை, எல்லா வீடியோ தான் போட்டிருக்கேன். இப்போ சீரியல் ரிவ்யூனால தான் ரீயூஸ்டு சொல்கிறாங்க. ஏன்னா எல்லாமே நான் அழிச்சிட்டேன். மற்றபடி ரீயூஸ்டு அப்படின்னால அதுதான் அதுவரையும் இது ரிவ்யூ தான் பண்ணியிருக்கேன். தவிர நான் எதுவுமே ப்ரொமோ எதுவுமே போடலை. அதனால் மறுபடியும் நான் அப்பீல் பண்ணியிருக்கேன். அப்பீல் வீடியோ கொடுக்கணும்னு சொன்னாங்க. அதில் என்ன கொடுக்கணும்னா நம்ம எப்படி எடிட்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது எடிட்டிங் பண்ணுறது ஃபுல்லாகவே நான் கஷ்டப்பட்டு இப்போ எடிட்டிங் பண்ணியாச்சு. எடிட்டிங் இதெல்லாம் பண்ணுறேன். அப்புறம் என்னெல்லாம் என் ப்ளேலிஸ்ட்டில் போட்டிருக்கேன் அது எல்லாமே மென்ஷன் பண்ணணும். அப்போ சேனலோட ஃபஸ்ட்டு 3 செகண்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு 10 செகண்டுக்குள்ளே நம்ம பார்த்திங்கன்னா நம்ம சேனல் எந்த சேனல் அதை காப்பி எடுத்து அதை ஒரு வீடியோவை எடுத்து அதை போடணும். மற்றபடி என்னெல்லாம் ப்ளேலிஸ்ட்டில் போட்டிருக்கேன் அதெல்லாம் காட்டணும். டூல்ஸ் காட்டணும். பேசி என்னோடய ஓன் இதுதான் எதுவும் ரீயூஸ்டு இல்லை சொல்லணும். இப்படி எல்லாமே நான் போட்டேன். பார்க்கலாம் அதுவும் கொடுக்குறாங்களா, கொடுக்கல அப்படின்னா 3 மாதம் வெயிட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா இப்போ சீரியல் ரிவ்யூக்காக இப்படி ஆகுது அப்படின்னா இதுவரையும் நல்லா தான் நான் எதுவுமே பண்ணலை. இப்போ ரீயூஸ்டு அப்படின்னால என்ன செய்யணும்னு தெரியல. பார்க்கலாம். இப்போவும் இதே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஓனாக தான் எல்லா வீடியோவும் போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ எல்லா வீடியோவும் டெலிட் பண்ணி தான் ஆகணுமா, என்ன செய்யணும்னு சொல்லி முடிவு எடுக்கலை. முதல்ல அதை பார்த்துக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படி சொல்லி பார்த்துருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எப்படி வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் அப்படி சொல்லி வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே அப்படி அவங்க சொல்லிட்டாங்கன்னா உங்களுக்கு காட்டுறேன். அதை அன்லிஸ்ட்டில் போட்டு தான் போட சொல்லியிருக்காங்க. வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இதுவரையும் பார்த்தீங்கன்னா நல்லா நமக்கு பைசா வந்துருச்சு. 4 வருஷமாக நான் மானிட்டைசேஷனில் பணம் இருக்கேன். ஆனால் இப்போ இப்படி வந்துருச்சே சொல்லி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதை நம்பி நான் 50,000த்துக்கு ஃபோன் வாங்கின நேரம் கரெக்டாக பார்த்திங்கன்னா எடுத்துட்டாங்க. இப்போ உறவுக்காரங்க எல்லாருமே பயங்கர வயிற்றுச்சல். மாதம் 10,000 வருது 15,000 வருதுன்னு வயிற்றுச்சலில் கேலியும் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ அவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேர் பார்த்தோன்னா எப்போ பண்ண வீடியோ எடுக்கும் போதெல்லாம் கேலி பண்ணுறது, கிண்டல் பண்ணுறதும், அது பண்ணுறது, இது பண்ணுறது, எந்த நேரமும் என்னை கேலி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. தொடர்ந்து கேலி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்குலாம் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கடவுளுக்கு நான் யாருக்கும் எந்த இதுவுமே நான் பண்ணலை. கடவுளுக்கு நான் அவ்வளோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். கடவுள் இப்படி செய்கிறாரே சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கோபமாக வருது கடவுள் மேலே. நான் யாரையும் நான் பொறாமப்பட்டது கிடையாது, நான் வயிற்றுச்சல் பட்டது கிடையாது. நான் மட்டும் நான் என்னமோ சும்மா வீட்டில் இருக்கிற நேரத்தில் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ என் பொண்ணுக்கு கூட நான் என்னால் பைசா கொடுக்க முடியாமல் இப்படி போகுது அப்படி சொல்லிட்டு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கடவுள் நல்லது செய்கிறவங்களுக்கு நல்லது செய்யணும், ஏன் இப்படி பண்ணுறா சொல்லி மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா மறுபீல்ஸ் நான் போட்டாச்சு. 14 நாளுக்குள்ளே தகவல் செயல்படும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. பார்க்கலாம் எப்படி பண்ண போகிறாங்க அப்படி. ஆனால் நாளைக்கே வந்துடும், இல்லை இன்றைக்கி சாயந்தரமே வந்துடும். நான் பார்த்திங்கன்னா இப்போ உடனே அது போட்டாச்சு. பார்ப்போம். என்னுடைய சேனலில் என்ன தான் பிரச்சனை, ஏன் ரீயூஸ்டு வருது அப்படின்னா ஓன் வீடியோ நிறைய போட்டாலும் சீரியல் ரிவ்யூ போட்டிருக்கேன். ரிவ்யூ தான் பண்ணியிருக்கேன். தவிர பார்த்தீங்கன்னா நான் இந்த ப்ரொமோ அதெல்லாம் போடலை. போட்டிருந்த எல்லாமே டெலிட் பண்ணிட்டேன். ஆனாலும் ரீயூஸ்டு தான் வருது. ஒருவேளை அந்த ஃபோட்டோக்கள் இருக்கிறதுனால வருமா கேட்டால் கண்டிப்பாக வரத்துக்கு சான்ஸ் இருக்குது சொல்லலாம். ஏன்னா பார்த்திங்கன்னா நம்ம டேக்ஸ் பே பண்ணும்போது நான் பார்த்துருக்கேன். அந்த ஃபோட்டோக்கள்லாம் அதுக்கெலாம் நம்ம தனியாக பே பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் நான் டேக்ஸில் பார்த்திங்கன்னா பே கூட அது கூட நான் பணம் கட்டியிருக்கேன். ஆனால் என்ன அப்படின்னு
தெரியலை. ரீயூஸ்டு அப்படின்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14,000 வீடியோக்கு மேலேயே போட்டிருக்கேன். நான் நிறைய விளாக்கு, குக்கிங் எல்லாமே போட்டிருக்கேன். சீரியல்னு போட்டால் ஒரு 1000 2000 தான் இருக்கும். அது என்ன தெரியல. அது வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து பார்த்திங்கன்னா பூவை காட்டி அப்படி காட்டி இப்படி தான் வந்து சொல்கிறாங்க. ஃபோட்டோவை காட்டி போடுறதில்ல. சமீபமாக நான் அப்படி தான் வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனால் லட்சக்கணக்கில் அது போகுமா தெரில. பிக்கப் ஆக நாளாகும். அப்படி தான் வந்து போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், எப்படி இருந்தாலும் ஒரு நாளைக்கு 45,000 கிட்ட தான் அந்த இப்போ வருது. எல்லாமே ஓன் வீடியோவுக்கு தான் வந்து மக்கள் வந்து பார்க்குறாங்க. அப்படி இருந்து இப்படி தான் வருது. இன்னும் ரீயூஸ்டு என்ன அப்படி தெரியல. பார்க்கலாம். இப்போ வந்து வந்துருச்சு. இப்போ தான் வந்து ரீஅப்ளை வந்து நேற்று சாயந்தரம் தான் பண்ணினேன். காலையில் இப்போ தான் வந்து பார்த்தேன் இமெயில் வந்துருச்சு. அதுக்கு வந்து வீடியோவும் மேக் பண்ண போட்டிருக்கேன். பார்க்கலாம் அந்த வீடியோவை வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பார்த்துட்டு தான் அடுத்த ஸ்டெப்பு என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஏன்னா இவ்வளோ சப்ஸ்கிரைப் இப்போ 4 வருஷமாக சம்பாதிச்சிருக்கேன். அந்த கண்டிப்பாக நீங்கள் யார்கிட்டையுமே வந்து உறவுக்காரங்க யார்கிட்டையுமே வந்து சொல்லாதீங்க. அந்த வயத்தறிச்சலே பிடிக்கும். மாதம் எனக்கு 25,000 30,000 அப்படி வந்துச்சு. அக்கௌண்ட்லேயே பார்த்தீங்கன்னா 30,000 40,000 ஏகப்பட்ட பைசா இருந்தது. அதை பார்த்தா எல்லாருமே வந்து இவ்வளோ பைசா வருது அப்படின்னு சொன்னாங்க. அதனாலே வந்து போயிடுச்சு. நீங்கள் யார்கிட்டையுமே வந்து சொல்லாதீங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ வந்து வந்திருக்குன்னு பாருங்கள். வாட்ச் ஹவர்ஸ்லாம் எனக்கு பிரச்சனையே வந்து கிடையாது. மாதமே 2300 வருது. லைஃப் டைம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இங்கே பாருங்கள் லைஃப் டைம் வச்சு பார்த்தா லட்சக்கணக்கில் வந்து எனக்கு வருது. பாருங்கள் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் வந்து இருக்குது. வியூஸ் வந்து பாருங்கள், வியூஸ்லாம் எனக்கு கம்மியே கிடையாது. அதே சமயம் இதுவரையும் வந்து பார்த்தா $2,312 வந்து நான் சம்பாதிச்சிருக்கேன். இந்த சேனல் மூலமாக வந்து இவ்வளோ சம்பாதிச்சிருக்கேன். இப்போ வந்து 3 மாதமாக தான் வந்து சம்பாதிக்கலை. அதனால் இதுக்கப்புறம் வந்து சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு தெரியல. பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 3 மாதம் அடுத்த ஸ்டெப் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதனால் இன்றைக்கி வந்து நான் சீரியல் கூட போடலை. மனசே சரியில்லை, இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு. இதுக்கப்புறம் பார்க்கலாம். இவ்வளோ சம்பாதிச்சிருக்கேன். ரெவென்யூக்குள்ளே போகலாம். இதில் எவ்வளோ பைசா எங்கேருந்து வந்தது அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். வீடியோவில் வந்ததா ஷார்ட்ஸில் வந்து இங்கே பாருங்கள். இப்போ அதைத்தான் ரீயூஸ் சொல்கிறாங்களா தெரியல. எல்லாமே என்னோடய ரிவ்யூ தான். இங்கே பாருங்கள் வீடியோக்கள் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே சீரியஸ் ஷார்ட்ஸ் மூலமாக தான் வந்து கிடச்சிருக்கா அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து ரீயூஸில் நான் வந்து டெலிட் பண்ணிட்டேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இவ்வளோ தான் வந்து காட்டுது. இது வரையுமே லைஃப் டைமுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். இவ்வளோ தான் மொத்தமே வந்திருக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்களே வந்து பாருங்கள். லைவுக்கு தான் இருக்கையிலே நிறைய பணம் வந்து கொடுப்பாங்க. கொஞ்சம் பேர் பார்த்தா அதனால தான் எல்லோரும் லைவ் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. பாதுராத்திரி கூட லைவ் போட்டிருக்காங்க. எவ்வளோ பணம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நான் லைவே போடுறது கிடையாது. அதனால் லைவ் போட்டால் அவ்வளோ இது கொடுப்பாங்க. இங்கே பாருங்கள். அதனால தான் எல்லோரும் லைவ் போட்டுக்கிட்டே இருக்காங்க. நான் போட்டதே வந்து கிடையாது. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது தெரிஞ்சிங்கன்னா மறக்காமல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.